வணக்கம். 6/10/2025 திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று திங்கள் எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி காரியங்களை தொடங்கவும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேசராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் கவனம் தேவை. வீண் அலைச்சலும் மீன் செலவுகள் ஏற்படும். எனவே கவனம் மிகுந்த நாளாக இன்று காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று நல்ல லாபம் உண்டு. தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டு. மிதனராசி அன்பர்களே, 10ஆம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். எனவே தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு, வருவாய் உண்டு. எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். கடகராசி அன்பர்களே, இன்று பாகிஸ்தான் சந்திரன் உள்ளார். எனவே எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிட்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும். சிம்மராசி அன்பர்களே, 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். எனவே மனக்குழப்பம் மன அமைதி பாதிக்கக்கூடும். எனவே எக்காரியத்திலும் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது. நீங்கள் எடுக்கும் முயற்சியில் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். கன்னிராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். 2 நாட்களாக இருந்த மனச்சோர்வு உடற்சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகள் மிகுந்த கவனம் தேவை. உடல்நிலையிலும் கவனம் தேவை. முயற்சிகளில் மிகுந்த சிரத்தையோடு செயல்பட வேண்டிய நாள். விருச்சிகராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்களும் நல்ல முறையில் நடந்தேறும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இன்று ஏற்படும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் மாறும். உதிரி வருமானங்கள் கிடைக்கும். எதிர்பார்க்கும் காரியங்கள் தடையின்றி நடைபெறும். மகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்களும் நடந்தேறும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2 நாட்களாக இருந்த மனச்சோர்வு நீங்கி இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று பேச்சால் காரியத்தை சாதிப்பீர்கள். எக்காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படும். மனதில் ஒருவித பயம் தோன்றும். எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வணக்கம் யூடியூப் அன்பர்களே, நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.